வெல்கம் டு மில்கீஸ் கிச்சன். இப்போ நாம் மழை காலத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு மரவள்ளி கிழங்கு வச்சு பகோடாவும் சிப்ஸும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலை மாவு, அரிசி மாவு, சால்ட்டு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். மரவள்ளி கிழங்க மண் போக கழுவி எடுத்துக்கிட்டு நல்லா தோலை சீவிக்கங்க. கேரட் சீவறதுல துருவி எடுத்துக்கங்க. நல்லா துருவி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி பூ போல் துருவி எடுத்துக்கங்க. ஒரு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடுங்க. அலசி வடிகட்டியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கங்க, தண்ணி இல்லாமல். அடுப்பில் கடாய் வச்சு சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களா அந்த எண்ணெயை ஊற்றிக்கங்க. ஒரு பவுல் எடுத்து மரவள்ளி கிழங்கு அலசி வடிகட்டினதை எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஈரம் போக எடுத்துக்கங்க. கடலை மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. பாதிக்கு பாதி எடுத்துக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிட்டேங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்துட்டேங்க. சால்ட்டு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சுக்கங்க. வெங்காயம், மாவு எல்லாம் சேர்ந்தாப்பில் மரவள்ளி கிழங்குல பிசைஞ்சுக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் போடுங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க. பக்கோடா மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. மழை காலத்தில் சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா சத்தான ஒரு பக்கோடா செஞ்சு கொடுக்கலாங்க. வீட்டில் இருந்த பொருளை வச்சே ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டேங்க. நல்லா செவந்ததும் எடுத்துடுங்க. இது மாதிரி இருக்கும். ஒரு டிஷ் பேப்பரில் போட்டு எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடுங்க. அடுத்தது மரவள்ளி கிழங்கு சிப்ஸு செய்கிறேங்க. அதே கிழங்கை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க மெலிசாக. ரொம்ப ஈஸியாக இது செஞ்சிடலாங்க. நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். அதே எண்ணெயில் போட்டுக்கிட்டேங்க இந்த சிப்ஸுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக. நல்லா பொரியுது பாருங்கள். அடுப்பை ஸ்லோ வைங்க. அப்போ தான் மரவள்ளி கிழங்கு வேகும். ரொம்ப கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும் இது. மழை காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட. எல்லாம் பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா குளிக்கிட்டேங்க. காரம் உப்புலாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே நம்ம இந்த ஸ்நாக்ஸை ஈஸியாக செய்யலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.